வாக்குறுதி அளித்தபடி ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்படும் என நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்துவிட்டு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கோரி உதகையில் வணிகர்கள் கருப்பு கொடி போராட்டம். தேனி அருகே காவலர் முத்துக்குமார் கொலை வழக்கில் தேடப்பட்ட பொன்கண்ணன் என்பவர் தப்ப முயன்றபோது காவல்துறையால் சுட்டுக் கொலை. நீட் தேர்வு அச்சத்தால் ஊரப்பாக்கம் மாணவி தர்ஷினி தற்கொலை. நீட் ஒழிப்பின் ரகசியம் என்ன என உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு போட்டி அதிமுகவா தாவேகாவா என்பது பற்றி கவலை இல்லை, அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பால் திமுக அமைச்சர்களுக்கு காய்ச்சல் வந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கருத்து. நிலநடுக்கத்தால் நிலை குலைந்துள்ள மியான்மர் நாட்டுக்கு 15 டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி அருகே அதிவேகத்தில் சென்ற சொகுசு மகிழுந்து சரக்குந்து மீது மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. சென்னையில் அடுத்து வரும் நாட்களில் 100 டிகிரி வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 5 நாட்களுக்கு பிறகு 500 கன அடியாக சரிவு. குடிநீர் தேவைக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம்.